செங்கம் ஜமுனா மரத்தூர் பகுதியில் நீதிபதி தேர்வில் விடாமுயற்சியுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீபதிக்கு கிராம மக்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக அரசே பாராட்டக்கூடிய அளவில் ஜட்ஜி இதுக்கு பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்குது. இது ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் மலைவாழ் இன மக்கள் சார்பாகவும் அந்த பாப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜமுனாமுத்தூர் பகுதியில் உள்ள புலியூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீபதி என்ற ஒரு வழக்கறிஞர் சிவில் நீதிபதியாக, அதுவும் குறிப்பாக 23 வயதில் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். தேர்ச்சி பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது. ஸ்ரீபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன். இவர் 108 ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஸ்ரீபதி வயது 23. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் பள்ளி படிப்பை முடித்து ஸ்ரீபதி BA/BL பட்டப்படிப்பை முடித்துவிட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். ஸ்ரீபதி வெற்றி பெற்றதை தொடர்ந்து விரைவில் 6 மாத பயிற்சிக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. மலைவாழின மாணவியான ஸ்ரீபதி நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிராம மக்கள் உற்சாகத்துடன் ஸ்ரீபதியை வரவேற்றனர். ஜவ்வாது ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட புலியூர் கிராமத்தில் வசிக்கும் ஸ்ரீமதி இன்று தமிழக அரசே பாராட்டக்கூடிய அளவில் ஜட்ஜி இதுக்கு பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்குது. இது ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் மலைவாழ் இன மக்கள் சார்பாகவும் அந்த பாப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்கள் இன ST இந்த மலையாளி இதில் ரோட்டு வசதி கூட இல்லாமல், பஸ் வசதியே இல்லாமல் கூட இந்த சட்டக்கல்லூரியில் இந்த இதுக்கு ஜட்ஜிக்கு படித்து பாஸ் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப இந்த கிராம மக்கள் பெருமைப்படுறோம். மேலும் எங்களுக்கு இன்னும் இந்த பஸ் வசதியெல்லாம் இருந்தால் இன்னும் நிறைய எங்கள் பிள்ளைகள் படித்து இன்னும் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது அரசு அது செஞ்சு தரணும் சொல்லி கோரிக்கையாகவும் இந்த மக்கள் சார்பாகவும், புலியூர் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்து அரசுக்கு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். சட்டக்கல்லூரியில் இது மலைவாழ் மக்களுங்கன்னு எங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு இது கொடுக்கணும், இடஒதுக்கீடே கொடுக்கணும் மலைவாழ் மக்கள் சிறப்பாக படிக்கிறதுக்கு. மேலும் இங்கேருந்து செங்கம் போனால் கூட நாங்கள் 2 வீலரில் தான் போக வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த கஷ்டத்தில் கூட அது போய் படித்து இன்றைக்கி பாஸ் பண்ணிக்குதுன்னா நாங்கள்லாம் எங்கள் மலைவாழ் மக்கள் நாங்கள் இவ்வளோ பெருமை அப்படி நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி எங்கள் ஊரே புலியூர்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே தேர்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த ஸ்ரீமதியால் தான் எங்களுக்கு அந்த இது வந்திருக்குது என்றது தெரிவித்து ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் மலைவாழி சங்கம் சார்பாகவும் அந்த ஸ்ரீமதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது எல்லா மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் என்பது அவசியமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜமுனாமுத்தூர் பகுதியில் உள்ள புலியூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீபதி என்ற ஒரு வழக்கறிஞர் சிவில் நீதிபதியாக, அதுவும் குறிப்பாக 23 வயதில் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். பெரு வசதி படுத்த நகரங்களில் கூட போட்டி போட்டு வெற்றி பெறுவதற்கு கடினமான சூழ்நிலையில் ஒரு மலையிலிருந்து பேருந்து வசதிகள் இல்லாத, இணைய வசதிகள் இல்லாத அந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருப்பது என்பது பெரிய பாராட்டுக்குரியது. அதுவும் குறிப்பாக தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரை என்பது அடிப்படையில் தேர்வு பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக நீதி, பெண் கல்வி, அதே போல அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்கிற இந்த நிலைமையில் தேர்ச்சி பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது. ஸ்ரீபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.